தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் என்பது. ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை செய்கிறேன் அப்படித்தானே நீ சொல்லியிருக்கணும். விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்க. வாக்கு தந்தவருக்கு வாய் மூடிட்டு இருந்தா அப்படி இல்ல. இதுல இருக்கிற பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு பேசணும். ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கொடுக்கும் போதும் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன். திருத்தம் கொண்டு வந்தீர்கள், அந்த திருத்தையும் கொண்டு வாருங்கள். அப்படி வக்பு வாரிய நிர்வாகத்துக்குள் 2 இந்து சமயத்தர் உள்ளே இருக்கலாம். இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் 2 பேர், கிறிஸ்தவர் 2 பேரை அங்கே நியமியுங்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம், இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம். அது பிரச்சனை இருக்காது. 403 இடம் உத்தரப்பிரதேசத்தில் 403 இடம், ஒரு இடம் இஸ்லாமியனு கொடுக்கல. நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்க? அந்த கதை தான். இந்த 2 அணில் அடிச்சுக்கிறது, சண்டை. அது 4 அணில் அடிச்சுக்கிறது. அதுல ஒரு அணில் சொல்லுது, நான் ரொம்ப அறிவாளி, இவன் முட்டா பையன், இவனுக்கு ஒன்றும் தெரியல, சொன்னா கேட்க மாட்டேறான்னு. ஒரு அணில் சொல்லுது, இவன் 3 பேரும் அறிவிட்டவன், நான் தான் புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது. இன்னொரு அணில் சொல்லுது, இவன் 2 ஒரு தற்குறி பையன், ஒன்றும் தெரியல, நான் தான் அதுல ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் தான் உயர்ந்த சொல்லுது. இப்படி ஒன்னு அடிச்சுக்கிறது. நாட்டில் ஒரு குரங்கு நாட்டாம இருக்கப்பல, அவர்கிட்ட இவர் போறாங்க, 4 பேரும் பஞ்சாயத்துக்கு போறாங்க. ஐயா, நீங்க தான் எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவர் கால் மேல கால் போட்டுக்கிட்டாப்ல, ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல. என்ன ஐயா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஐயா, இவன் ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரங்களா இருக்காங்க, அறிவில்லாதவனா இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தனும் பஞ்சாயத்து சொல்லும் போது, சரி நீங்க அறிவாளிகளா இல்லையா, நீங்க உங்களில் யாரு பெரிய ஆளு, இதெல்லாம் நான் சொல்றேன். ஒரு வாரம் நான் சொல்றதை செய்யுங்க. போய் எனக்கு பசிக்குது, சாப்பிடாத எடுத்துட்டு வாங்க. அது கொடுக்கணும்னு ஓடி போய் பழங்களை பறிச்சு கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிக்குது. ஏசமா சாப்பிட்டு தூங்கிட்டாப்ல. மறுபடியும் ஐயா இன்னும் ஒரு வாரம் இருக்கு, போயிட்டு வா. ஒவ்வொன்றும் சாப்பிட, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு, தலையை கொஞ்சம் சொரிஞ்சு விடு. எல்லா வேலையும் இந்த அணில் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த குரங்கு படுத்துக்கிட்டு நல்லா ஒரு வாரம் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாரம் முடியுது. ஐயா சொல்ல போறாருன்னு ஏசமா வர்றாரு, அப்படி வந்து அப்படி உட்கார்ந்துருக்காப்ல. இது 2 இந்த 4 நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல, அதே மாதிரி உட்கார்ந்துருக்கு. அவர் சொல்றாரு, என்ன சமான்னு, நீங்க 4 பேருமே பைத்தியக்கார போயில, நான் தான் பெரிய ஆளு, உங்க 4 பேரை விட எப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஒரு வேலையும் செய்யாம உங்க 4 பேரையும் உழைக்க வச்சு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்லடா. டேய், நான் நண்டா பெரிய ஆளு. இப்படித்தான் நம்ம எல்லாம் தீரான் தமிழம் பூரா. இந்த பஞ்சாயத்து பண்ற குரங்கு இருக்கு பாரு, குரங்கு நல்லா உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே, இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுறதுக்கு பாருங்க. புரியுதா? இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெறுவாங்க, திருத்துவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அது செயல்படாது. அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். அம்மா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யணும்? கடுமையா உழைக்கணும், வெல்லணும், தமிழ் தேசிய அரசை மலர செய்யணும். அவ்வளவுதான். அதுக்காக வக்பு வாரியத்தில் ஏமாற்றுது, இஸ்லாம் தேர்தல் வாய்ப்புல ஏமாற்றுது. அவ்வளவு பெரிய இடங்களை வைத்திருந்தது, 60-70 இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள். இன்னைக்கு ஒரு இடம், அதுவும் தனிச்சு நிக்க முடியாது, உதயசூரியன்லயே நிக்கணும். அந்த நிலைக்கு தேய்த்து குரலற்ற, அரசியல் வலிமையற்ற அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை அணுகணும். என் தம்பி சொன்னான், தமிழ்நாட்டில் ஒரு இமாம், நான் அவனும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன்,
தம்பி, நம்ம உண்மையிலே அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பயப்படணுமா இல்ல இந்த திமுகவுக்கும் பயப்படணுமா? பார்த்தாலும் 5 வேளை தொழுகும் போது நம்ம என்ன துவா பண்றோம், என்ன சொல்லி துவா பண்றோம்? இந்த அநீதி தொடரணும், இந்த அக்கிரமம் தொடரணும், எங்க அடிமை நிலை தொடரணும் அப்படியா வேண்டோம்? கொடுமை. சட்டம் இயற்றிட்டார்கள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பட்டால் நாம் சொல்ற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது. நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும். அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அதை புரிந்து கொண்டு என்னருமை சொந்தங்கள், கொளுத்துகிற இந்த வெயிலிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள். நாடெங்கிலும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை. எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள். வக்பு என்றால் என்ன, இந்த சட்ட திருத்தத்தில் இருக்க பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விளக்கி பேசலாம். இதுதான் செய்தி. இதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து. நீ எழுதி வை, 10 வருஷத்துக்கு அப்புறம், 10 ஆண்டுக்கு அப்புறம் வக்பு என்ற சொல்லும் இருக்காது, வாரியம் இருந்த தடமும் இருக்காது. மகாராஷ்டிரால எப்படி சிவசேனாங்கிற ஒரு கட்சி இப்ப இல்லையோ, அப்படி இங்க பல கட்சிகள் இல்லாம போகும். நமக்கு தெரியுதுல என்ன நடக்கும்னா, அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்து செஞ்சு பொழைச்சுக்கணும். மழை வரும்னா கொடை பிடிச்சிட்டு போறீல, மழை வரும்னா கொடை எடுத்துக்கிட்டு போற, அது மாதிரி ஆபத்து வரும்போது உன்கிட்ட ஒரு கொடை இருக்கு, அதான் அரசியல். அதை பிடிச்சிக்கிட்டு சரி பண்ணும். போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோரும், குறிப்பாக நம்முடைய அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றியும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் போராட்டம் நாளையதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.